ஒரு நூலகத்துல ஒரு அழகான புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்துக்குள்ள ஒரு சிறிய புக் மார்க்கும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் யாராவது வந்து அந்த புத்தகத்தை எடுத்து பார்ப்பாங்க. படித்து முடித்ததும் அந்த புக் மார்க்க அதே பக்கத்திலேயே வச்சு விட்டுருவாங்க. ஆனா, ஒரு நாள் புக் மார்க்குக்கு பயம் வந்துச்சாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு யாராவது இந்த புத்தகத்த எடுத்து போயிட்டாங்கன்னா, அவங்க படிக்கும்போது என்ன பிரிச்சுடுவாங்களோ, இந்த புக்ல இருந்து நம்மள தூக்கி போட்டுருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருந்துச்சு. அடுத்த நாள் ஒரு மாணவி வந்து புத்தகத்தை எடுத்தாள். படிக்கும்போது புக் மார்க்கை பார்த்து சிரித்தாள். பிறகு என்ன நினைத்தாலும் தெரியல. புக் மார்க்கை எடுத்து தூக்கி எறியாம, மாறா அதே இன்னும் கவனமாக புத்தகத்துக்குள்ள வைத்தாளாம். அப்போதுதான் அந்த புக் மார்க்குக்கு புரிந்தது. நான் இந்த புத்தகத்துக்கு ரொம்ப முக்கியமானதுனால தான் என்ன ஒவ்வொரு முறையும் திரும்பி அதே இடத்திலே வைக்கிறாங்க போல அப்படின்னு. ஆமா, நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான். இழந்து விடுவோமோன்னு யாரையாவது பற்றி பயம் வரலாம். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தருடன் க்ளோஸ் ஆகும்போது ஒரு சந்தோஷம் வரும். அதோடு சேர்ந்து ஒரு சின்ன பயமும் வரும். இவங்க நம்ம விட்டு போயிடுவாங்களோ என்று சின்ன சின்ன சண்டை வந்தால் கூட மனசு ரொம்ப பதட்டமாயிரும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க யாரையாவது ரொம்ப வேல்யூ பண்ணுனீங்கன்னா அவர்களும் உங்களை இழக்க பயப்படுவாங்க. நீங்க தேர்வு பண்ண மனிதர் சரியானவரா இருந்தா எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவர்கள் உங்களை விட்டு எளிதாக போகவே மாட்டாங்க. அதனால பயப்படாதீங்க. சரியான மனிதர்களை தேர்வு பண்ணுங்க. உறவு தானாகவே நிலைத்திருக்கும். சரியான மனிதர்கள் ஒருபோதும் நம்மை விட்டு போக மாட்டாங்க. ஆனா தவறான மனிதர்கள் தானாகவே போய்விடுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.